ஐபிஎல்ல சமீபமா பாக்குறவங்க எல்லாருக்குமே என்ன தோணும்னா, இப்போ ஒரு 3 வருஷமா தான் ஒரு 2 புதிய டீம் இருக்கு. அது வரைக்கும் 8 டீம் தான் ஐபிஎல்ல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனா கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஒரு 10 டீமா இருந்தாங்க. பட் அந்த 10 டீமையும் அடுத்தடுத்த வருஷங்கள்லயே பிசிசிஐ டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு டீம் பாத்தீங்கன்னா கொச்சி டஸ்கர்ஸ், இன்னொன்னு பூனே வாரியர்ஸ். இந்த 2 டீமும் ஒரு வருஷம் தான் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் பிசிசிஐ அவங்கள டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இதுல கொச்சி டஸ்கர்ஸ் பாத்தீங்கன்னா பிசிசிஐ எதிராக வழக்கு தொடர்ந்து அப்போவே கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு மேல அவங்களுக்கு நீங்க தரணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பே வழங்கியிருந்தாங்க. பட் ஆனா பிசிசிஐ அடுத்தடுத்து அவங்க மேல மேல்முறையீடு பண்ணிட்டே போயிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கொச்சி டஸ்கர்ஸ் யார் வச்சிருந்தா அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 அல்லது 4 பேர் சேர்ந்து தான் அந்த ஒரு டீமை ஓனர்ஷிப் வச்சிருந்தாங்க. அதுல முக்கியமா சொல்ல போனோம்னா கேரளா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனியும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா RSW அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனி, இவங்க தான் ஒரு முக்கியமான பர்சன்டேஜ்ல அந்த டீம் ஓனர்ஷிப் வச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட், அதாவது அந்த ஓனர்ஸ்குள்ளேயே ஒரு கான்ஃபிளிக்ட் வந்ததாகவும், அதனால RSW அதுல இருந்து விலகி விட்டதாகவும் அப்போ ஒரு செய்திகள் எல்லாம் பரவிட்டு இருந்துச்சு. ஆனா பிசிசிஐ இவங்களை டெர்மினேட் பண்றதுக்கு, அதாவது ஐபிஎல் சேர்மனான லலித் மோடியும் அப்போ பிசிசிஐ இவங்க தான் இந்த டீம் டெர்மினேட் பண்றாங்க. அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, வருஷா வருஷம் ஒரு பேங்க் குவாரண்டி அமௌண்ட் கட்டணும் ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸ் டீமும். அப்படிப்பட்ட ஒரு அமௌண்ட்டை இந்த டீம் டெட்லைனை தாண்டிட்டாங்க. அதனால தான் நாங்கள் இந்த டீம் டெர்மினேட் பண்ணோம் அப்படின்னு பிசிசிஐ தரப்புலையும் ஐபிஎல் தரப்புலையும் சொல்லப்படுது. ஆனால் கொச்சி டஸ்கர்ஸ் சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு எங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே வேற அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துலேருந்து இந்த ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு. அதுக்கு இப்போதான் ஒரு முடிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த தீர்ப்பாயம் 2015 பார்த்தீங்கன்னா ஒரு 2 தீர்ப்பை வழங்கினாங்க. ஒன்று KCPL அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேரளா கிரிக்கெட் பிரைவேட் லிமிடெடுக்கு 384.8 கோடி ரூபாயும், அப்புறம் 18% இன்ட்ரெஸ்ட், அது இல்லாமல் ஒரு 72 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னும் பிசிசிஐக்கு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அதே போல் RSW அப்படிங்கிற அந்த கம்பெனிக்கு 153.34 கோடி டேமேஜஸ் அமௌண்ட்ஸ் கொடுக்கணும். அதே போல் 18% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அவங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இதை பிசிசிஐ டோட்டலாக ஒத்துக்கவே இல்லை. அவங்க கான்ட்ராக்டோட ரூல்ஸை பிரீச் பண்ணிட்டாங்க. அதனால தான் நாங்கள் அவங்கள டெர்மினேட் பண்ணோன்னு மறுபடியும் சேலஞ்ச் பண்ணாங்க. அப்படி அவங்க சேலஞ்ச் பண்ணும்போது தீர்ப்பாயம் என்ன மாதிரியான வழக்கு இவங்க மேல்முறையீடு பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், தீர்ப்பாயம் அவங்களுடைய அதிகாரத்தை மீறி செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. அதே போல் இதில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த சார்ஜஸ் அமௌண்ட்ஸ்லாம் ரொம்பவே, அதாவது அந்த டீம்களோட கேபிட்டலை விட ரொம்ப எக்ஸசிவாக இருக்குது இப்படிங்கிற மாதிரியான அவங்களுடைய மேல்முறையீடு சொன்னாங்க. அதே போல் அந்த 2 டீமும் கான்ஃப்ளிக்ட்ல பிரிஞ்சுட்டாங்க. அவங்க பார்ட்னர்ஷிப் ஆக்ட், அதாவது இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி ஒரே இதுக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பிசிசிஐ தரப்புல சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ பாம்பே ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஜஸ்டிஸ் ரியாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அமர்வு கொண்ட அந்த ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆல்ரெடி தீர்ப்பாயம் கொடுத்த அந்த தீர்ப்புல எந்த ஒரு திருத்தமும் இல்லை, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இதுக்கு மேலேயும் நீங்க மேல்முறையீடு போகணும்னா உங்களுக்கு 6 மாத காலம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க மேல்முறையீடுக்கு போய்க்கலாம். அதே போல இந்த டெசிஷன் ஹோல்ட் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா இது கிரிக்கெட் போர்டுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஃபைனான்சியல் செட்பேக்கா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல இங்க என்ன பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஐபிஎல் பிரான்ச்சைஸ்ல ஆல்ரெடி டெக்கான் சார்ஜர்ஸ்னு ஒரு டீம் இருந்தாங்க. அவங்களுமே ஒரு ஃபைனான்சியல் இஷ்யூல தான் இவங்க டெர்மினேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பிசிசிஐ 4000 சொச்சம் கோடி கொடுக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு ட்ரிபுனல் தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. பட் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக செட்பேக் ஆகி 2021 எப்படி போச்சுன்னா, டெக்கான் சார்ஜர்ஸ்க்கு அது ஒரு 31 கோடி ரூபாய் பிசிசிஐ தரணும் அப்படிங்கிற மாதிரி பாம்பே ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. இல்லைனா அப்போவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 சொச்சம் கோடி பிசிசிஐ டெக்கான் சார்ஜர்ஸ் அப்படிங்கிற அந்த டீமுக்கு தந்திருக்கணும். அதே போல் பூனே வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற டீமுக்கும் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அவங்களும் அந்த டெர்மினேஷனுக்காக தான் அந்த வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அவங்களுடைய வழக்கும் இப்போ போயிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ பிசிசிஐக்கு இது ரொம்ப பெரிய ஒரு செட்பேக்காக மாறி இருக்கு. என்னன்னா கிட்டத்தட்ட 500 சொச்சம் கோடி ஒரு டீமுக்கு அவங்க தரணும். இப்போ வருஷா வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க 16,000 கோடி, 18,000 கோடி, 20,000 கோடின்னு வருஷா வருஷம் நிறைய லாபத்தை அவங்க வச்சுக்கிட்டே சம்பாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஐபிஎல்லும் இது ரொம்ப பெரிய ஒரு
கமர்ஷியல் லீகாக மாறிட்டு இருக்கு. ஸோ இப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் ஒரு டீமுக்கு, அதுவும் இப்படி ஒரு ஆல்ரெடி இருந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் டீம் கூட அவங்க வச்சிருந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இப்போ இவ்வளோ பெரிய விஷயமா கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ ஃபியூச்சர்லேயும் அவங்க இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ் டீம் கூடயும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வைக்க அந்த கவர்னிங் பாடியும் வந்துட்டு ரொம்பவே யோசிப்பாங்க அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்க அடுத்து மேல்முறையீடுக்கு போகிறாங்களா இல்லை ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.